சென்னை அருகே பட்டாபிராமில் ரயில்கள் தடம் புரண்ட விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். இந்த பகுதியில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் சென்ற பயணிகள் விரைவு ரயிலும் பட்டாபிராம் சென்ற புறநகர் மின்சார ரயிலும் ஒரே தண்டவாளத்தில் செல்ல சிக்னல் தரப்பட்டுள்ளது. 2 ரயில்களும் தண்டவாளத்தில் சென்றபோது பக்கவாட்டில் உரசி தடம் புரண்டன. இதில் திருவனந்தபுரம் விரைவு ரயிலின் 4 பெட்டிகளும் மின்சார ரயிலின் 3 பெட்டிகளும் சேதமடைந்தன. அதில் பயணம் செய்த 7 பயணிகள் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த விபத்து காரணமாக சென்னை திருவள்ளூர் இடையே ரயில் போக்குவரத்து முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி மற்றும் உயர் அதிகாரிகள் விரைந்து சென்று மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். மேலும் திருவள்ளூர் ஆட்சியர் சுந்தரவள்ளி, ஆவடி தொகுதி அதிமுக வேட்பாளர் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோரும் நேரில் சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டனர். சென்னையை அடுத்த பட்டாபிராம் அருகே ரயில் தடம் புரண்ட விபத்து குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் அங்குள்ள நமது செய்தியாளர் தங்கமணி தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராம் ரயில் நிலையம் அருகில், பட்டாபிராம் சைடிங் ரயில் நிலையம் அருகில் 2 ரயில்கள் ஒரே தண்டவாளத்தில் செல்ல முயன்ற போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அருகாமையில் இருக்கின்ற ஆவடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 பேரில் ஒருவர் மோசமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இந்த 2 ரயில்களும் புறப்பட்டு வந்திருக்கிறது. ஒன்று எக்ஸ்பிரஸ் மெயில் ரயில், அதாவது திருவனந்தபுரம் மெயில் ரயில். இந்த ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் செல்கின்ற ரயில். மற்றொரு ரயில் மின்சார ரயில், சென்னை சென்ட்ரலில் இருந்து பட்டாபிராம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். இந்த 2 ரயில்களும் வெவ்வேறு பாதைகளில் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்து கல்லூரி ரயில் நிலையத்தை தாண்டிய பிறகு மின்சார ரயில் ஒரு தண்டவாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதே தண்டவாளத்தில் இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது, இந்த திருவனந்தபுரம் மெயில் ரயிலானது செல்ல முயற்சித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ரயிலுக்கும் இதே தண்டவாளத்தில் செல்வதற்கு, அதாவது மின்சார ரயில் சென்ற தண்டவாளத்திலேயே செல்வதற்கு சிக்னல் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த காரணத்தால் இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மின்சார ரயிலோடு மோதி ஒரே தண்டவாளத்தில் செல்ல முயன்ற போது மோதி அந்த தடம் புரண்டிருக்கிறது. அதாவது என்ஜின் உட்பட 3 பெட்டிகள் தடம் புரண்டு தண்டவாளத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறது. தண்டவாளம் முறிந்திருக்கிறது. அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மின்சார ரயிலோடு மோதி ஒரு பலத்த வேகத்துடன் மோதி ரயில் அப்படியே தடம் புரண்டு சாய்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதனால் மின்சார ரயிலிலும் 3 பெட்டிகள் பலத்த சேதமடைந்திருக்கிறது. இந்த ரயிலை பொறுத்தவரையில், எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்தவரை 4 பெட்டிகள், அதாவது இன்ஜின் உட்பட 4 பெட்டிகள் தடம் புரண்டு சேதாரம் அடைந்திருக்கிறது. இதில் அதாவது ஆயிரக்கணக்கான பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயிலிலும், அதேபோல 1500க்கும் மேற்பட்ட பயணிகள் மின்சார ரயிலும் பயணம் செய்திருக்கின்றனர். இதில் பெரும்பாலான பயணிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் 7 பேருக்கு மட்டும் காயமடைந்திருக்கிறது. தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. ரயில்வே அதிகாரிகள் பார்வையிட்டு வருகிறார்கள். அதாவது மீட்பு ரயில் பெட்டியை வைத்து இந்த பெட்டிகளை, தடம் புரண்ட பெட்டிகளை மீண்டும் அகற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் அந்த மீட்பு ரயில் பெட்டி வர இருக்கிறது. அதன் பிறகு துரித வேகத்தில் இரவோடு இரவாக பணியாற்ற ரயில்வே அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கின்றனர். அவர்கள் இரவோடு இரவாக இந்த ரயில்களை சரி செய்து விடுவார்கள். தண்டவாளத்தை சரி செய்த பிறகு ரயில்கள் போக்குவரத்து எளிமையாக்கப்படும். தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தண்டவாளம் சரி செய்யப்பட்ட பிறகு மற்ற ரயில்களும் இயக்கப்படும். அந்த பணிகள் இரவோடு இரவாக நடைபெற்று வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் தங்கமணி.